இன்க்ரீஸ் டைம். ஏன் இதை பண்ண சொல்றேன்னா இப்போ உனக்கு டைம் அதிகரிக்கும். ரெண்டாவது சீக்ரெட், நான் என்ன பண்ணுவேன், ஸ்கூல்ல இன்டர்வல் கிடைக்கிறப்போ, லஞ்ச் டைம் கிடைக்கிறப்போ நம்ம ஸ்லோவா சாப்பிட்டுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கதை அடிப்போம்ல. டேய் நேத்து இந்தியா மேட்ச் பாத்தியாடா, செம்ம அடிடா, விராட் கோலி சூப்பரா அடிச்சாரு. டேய் ரஃபேல் நடால் பிரெஞ்ச் ஓபன் பாத்தீங்களாடா, செம்மையா இருந்துச்சு. மெஸ்ஸி என்னடா திருப்பி வரப்போறாராமே. ரொனால்டோ பாத்தியா நேத்து 3 கோல் அடிச்சாரு, செம்ம கோல்ரா. அந்த 3வது கோல் சிசர் கிக் அடிச்சாரா, அது ரீப்ளே பார்த்து ஒரு ½ hour பார்த்துட்டு இருந்தேன்டா. இந்த மாதிரி நீ கதை அடிச்சினா சாப்பிட்றப்போ டெய்லி உனக்கு அந்த டைம் நீ சேவ் பண்ணாலே யூ கேன் டூ அசைன்மெண்ட்ஸ். சார் என்ன சார் நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்க? ஆமாம் பசங்களா, 11th 12th வேற, நீ 10th வரைக்கும் நீ ஜாலியா இரு, அசால்ட் பேட்ச் கெத்து பண்ணிடலான்னு சொல்லுவேன். ஆனா 11th 12thல உன் ஸ்கூல் பிரேக்ல கூட நீ இந்த மாதிரி கதை அடிக்கிறதுக்கு பதிலா நீ அசைன்மெண்ட், ஸ்கூல் அசைன்மெண்ட், ஸ்கூல்ல கொடுக்குற ஹோம்ஒர்க், ஸ்கூல்ல கொடுக்குற கிளாஸ் ஒர்க்,